நல்ல மட்டும் கல்யாணத்துக்கு வந்தியா? இல்லடா, உனக்கு பாடம் கற்பிக்க வந்திருக்கேன். மற்றவங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குற நேரத்திலயா நீ எனக்கு சொல்லித்தர? சூதும் வாதம் பேசி ஊரை ஏமாற்ற சுயநலத்துக்கு இன்னைக்குத்தான் ஒரு முடிவு. புரியாதவன் இன்னைக்குத்தான் உனக்கு ஒரு நல்ல முடிவு. நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்றான்? என்ன சொல்லு? ரோஷி, மோசக்காரம், நீ செய்த கொடுமைகளுக்கு நான் இப்ப பதில் சொல்லி ஆகணும். என்ன பராரியாக்குன, என் குடும்பத்தை அனாதைய நடுத்தரவில் தவிக்க விட்டேன். கஷ்டமே இன்னதுன்னு தெரியாத என் தாயையும் தங்கையும் கூலிகளை செய்து கஷ்டப்பட வச்சேன். இவ்வளவு போதாதுன்னு அடியாக்களை கொண்டு விட்டு அடிக்க சொன்னேன். கடைசியா டாக்டரை ஏறி விட்டு உயிருக்கே உழவைக்க பார்த்தேன். நான் செத்து போயிட்டு பாஸ்கர கல்யாணத்தை திட்டம் போட்டேன். செய்தா அதையும் செய்யும். என்னை சுட்டு குளமாக்கி அந்த காரியத்தை செய்து சொல்லா சொல்லு. அவ்வளவு கெட்டவன்னு என்ன நினைச்சிட்டல? சொத்தை நான் மோசம் பண்ணிட்டேன். சொத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நினைச்சு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல. பத்திரங்களை படிச்சு பார். சொத்து உண்மையில இருக்கா என் மேல இருக்கா? நான் அன்னைக்கு மேனேஜர், என்னைக்கு உனக்கு மேனேஜர். ஏன் இதெல்லாம் செஞ்சனா? இல்லாம குணம் மட்டும் இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்கிறான் அது நீ தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு டெஸ்ட் எடுத்து பூமால போட்ட பசங்கள்லாம் உனக்கு உன் கையில காசு இல்லைன்னா உன்னை எப்படி ட்ரீட் பண்ணலாம் மறந்துட்டியா? தெரிஞ்சுக்கோ. சரஸ்வதி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கா இந்த கல்யாணம்? பைத்தியக்காரன். பார் பத்திரிக்கை, யாருக்கு கல்யாணம் பண்ணிச்சு பாரு. உனக்கா எனக்கா? மிருகம் நினைச்சேன். சரசாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நடிச்சேன். இல்லைன்னா அந்த பணப்பை பிடிச்ச பாண்டுறாங்க பிள்ளை இன்னொரு பணக்காரனுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. உனக்காக நான் சீசாது காப்பாற்றி வச்சிருப்பேன். வாரம் சரசாவை சரசா மேல நீ வச்சிருக்கிற காதல் உண்மைதானா இல்லையான்ற டவுட் எனக்கு. என்ன பழமொழி பல பல இருக்குங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அதை செக் பண்றதுக்கு தான் கண்ணம்மாவை உங்ககிட்ட நான் அனுப்பிச்சேன். அவ போலீஸ்ல சிங்கப்பூர்ல என்கிட்ட இருக்கிற பர்சனல் செக்ரட்டரி. கமான் கண்ணம்மா. என்ன மனசுக்கு அடியாள வச்சு நான் உன்னை அடிச்சேன் நினைச்சேன். உனக்கு அவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த சம்பவம் நடந்துச்சு கேள்விப்பட்டு பதறி போய் டாக்டர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி மேட்டர். ஆமா மிஸ்டர் நல்லமுத்து, உங்களுக்கு பலமான காயம் நினைச்சு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி எப்படியாவது உங்களை காப்பாற்றணும்னு கேட்டுட்டாரு. நீங்கதான் தவறான. என்ன மன்னிச்சிரு மணி. உன்னை ஏதோ தவறா பேசிட்டேன். உன்னால நான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மணி. என்ன மன்னிச்சு. குணம் தெரிஞ்சுக்கியா? இப்ப சொல்ற மணி, குணம் தான் பெரும். லட்ச லட்சமா கொட்டினாலும் கோடி கோடியா குவிச்சாலும் உடைய நல்ல குணத்துக்கு ஈடாகுமா மணி? நல்ல மட்டும் மனம் சந்தியிலே குணம் குப்பையிலே சொன்னவன் தெரியாம சொல்ல. பணங்களை பொட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு தூணே சோம்பேறி அதை நல்ல முறையிலே செலவழிக்கிறவனுக்கு சொல்லலே. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு